வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நாம் செய்யும் சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய நாள் முழுவதும் உடல் எப்படி இருக்க போகுது என்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தலாங்க. ஆனால் நம்மில் பலர் காலையில் எழுந்தவுடன் தெரியாமலேயே சில தவறுகளை செஞ்சு கொண்டிருக்கோம். அதனால் இன்று காலையில் எழுந்தவுடன் தவிர்க்க வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. காலையில் கண் விழித்தவுடன் பலருடைய கை முதல்ல போகிறது மொபைல் ஃபோனுக்கு தான். வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு, யூடியூப்பில் என்ன வீடியோ, இன்ஸ்டாகிராமில் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம தினமும் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஃபோனை பார்க்குறோம். ஆனால் எழுந்த உடனேயே மொபைலில் முழுகாமல் முதல்ல உங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி பாருங்க. மெதுவாக எழுந்து முகம் கழுவி உடலை சற்று இயக்கி அமைதியாக நாளை தொடங்குவது நல்ல பழக்கமாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்பவும் இன்றியமையாத பழக்கமாக இந்த பழக்கம் இருக்குங்க. காலையின் முதல் சில நிமிடங்கள் உங்களுக்காக இருக்குடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. காலையில் எழுந்தவுடன் சிலருக்கு டீ அல்லது காஃபி குடிக்காம நாள் தொடங்கவே முடியாது. ஆனால் எழுந்தவுடன் அதையே முதல் விஷயமாக்கி கொள்றதை விட முதல்ல தண்ணீர் குடிக்கிறது போன்ற எளிய பழக்கத்தை வச்சுக்கலாம். குறிப்பாக சர்க்கரை அதிகம் சேர்ந்த டீ அல்லது காஃபியை அடிக்கடி குடிக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லைங்க, அளவோடு குடிக்கிறது தான் முக்கியம். காலை உணவை அடிக்கடி தவிர்க்காதீங்க. நேரம் இல்லை, பசிக்கலை அப்படின்னு நீங்கள் காலை உணவை தவிர்க்கும் பழக்கம் சிலருக்கும் இருக்குது. ஒவ்வொருவருடைய உடல்நிலை உணவு பழக்கம் வேறுபடும். ஆனால் காலை உணவு எடுத்துக்கொள்ளும் பழக்கம் உங்களுக்கு பொருந்துனா சத்தான உணவு தேர்வு செய்யுங்க. இட்லி, தோசை, காய்கறிகள், முட்டை, பருப்பு வகைகள், பழங்கள் போன்ற சத்தான உணவுகளை உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் காலை உணவு பட்டியலில் சேர்த்து கொள்ளலாங்க. காலை உணவு அப்படின்னாவே அதிகமாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சத்தான உணவை சரியான அளவில் சாப்பிட்றதாங்க முக்கியம். எழுந்தவுடன் கடினமான உடற்பயிற்சியை செய்யாதீங்க. உடற்பயிற்சி செய்கிறது நிச்சயமாக நல்ல பழக்கம். ஆனால் தூங்குனதுலேருந்து எழுந்த உடனேயே உடலை தயார் செய்யாமல் மிகவும் கடினமான எக்ஸசைஸ் செய்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க. முதல்ல சிறிது நேரம் நடக்கலாம், உடலை மெதுவாக ஸ்ட்ரெயிட் செய்யலாம். பிறகு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற எக்ஸசைஸ் செய்யலாம். குறிப்பாக நீண்ட நாட்களாக எக்ஸசைஸ் செய்யாதவங்க, ஏதேனும் உடல்நல பிரச்சனை உள்ளவங்க கடினமாக எக்ஸசைஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெறது ரொம்பவும் பாதுகாப்பானதுங்க. 5வது விஷயம், காலையில் எழுந்தவுடன் எதிர்மறையான எண்ணங்களோட நாளை தொடங்காதீங்க. இது உடலுக்கு மட்டுமல்ல, மனசுக்கு முக்கியமானது. இன்று என்ன வேலை, இதை எப்படி முடிக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று எழுந்தவுடன் கவலைப்பட ஆரம்பிச்சா அந்த மனநிலை நாள் முழுவதும் தொடரலாம். அதற்கு பதிலாக காலையில் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்க. நன்றியோட நாளை தொடங்குங்க. இன்று நல்ல நாளாக இருக்கும், என்னால் முடிந்ததை நான் சிறப்பாக செய்வேன் என்று உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. ஒரு நல்ல காலை பழக்கம் உங்கள் நாளையே மாற்றுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்குங்க. மொபைலை உடனே பார்க்காம இருக்கிறது, தண்ணீர் குடிப்பது, சத்தான உணவை தேர்வு செய்கிறது, உடலை மெதுவாக இயக்கிறது, நல்ல எண்ணங்களோட நாளை தொடங்கிறது, இப்படி சின்ன சின்ன மாற்றங்களை இன்று முதல் முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்குங்க.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு